10th சயின்ஸு வேதியியல் 8ஆம் பாடத்தில் நம்ம சுருக்கமான விடையெளி கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏ என்பது செம்பழுப்பு உலோகம். இது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து 1370 கெல்வினுக்கு மேலே வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும். 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ பி சி என்னவென்று வினைகளுடன் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தீர்வு ஏ என்பது செம்பழுப்பு உலோகம். ஏ செம்பழுப்பு உலோகம் சொல்கிறப்ப நமக்கு தெரியும் அது தாமிரமாகத்தான் இருக்கும். காப்பர் சியு தாமிரம் காப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏ செம்பழுப்பு நிற உலோகம், தாமிரம் காப்பர். இந்த காப்பரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்த்து காப்பரை ஆக்சிஜனுடன் சேர்த்து 1370 கெல்வினுக்கு மேலே வெப்பப்படுத்தும் போது அது குப்ரிக் ஆக்சைடு கருப்பு நிறத்தில் குப்ரிக் ஆக்சைடு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தாமிரத்தை ஆக்சிஜனுடன் சேர்த்து 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது வெப்பப்படுத்தும் பொழுது சிவப்பு நிறமான குப்ரஸ் ஆக்சைடு கிடைக்கிறது. அதான் 4 காப்பர் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் 2 இதை 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது குப்ரஸ் ஆக்சைடு கிடைக்கிறது. இது சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏ ஆனது தாமிரம் காப்பர், பி குப்ரிக் ஆக்சைடு சியுஓ, சி ஆனது குப்ரஸ் ஆக்சைடு Cu2O அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ என்பது செம்பழுப்பு நிற உலோகம். இது செம்பழுப்பு நிற உலோகம் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தாமிரம் காப்பர் அப்படின்னு சொல்லலாம். காப்பருக்கு மாலிகுலர் ஃபார்முலா Cu. இது ஆக்சிஜனுடன் சேர்ந்து 1370 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது பி என்ற குப்ரிக் ஆக்சைடு கருப்பு நிறத்தில் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காப்பரை ஆக்சிஜனுடன் சேர்த்து 1373 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது குப்ரிக் ஆக்சைடு கருப்பு நிறத்தில் கிடைக்குது. தாமிரத்தை ஆக்சிஜனுடன் சேர்த்து 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது சிவப்பு நிறமான குப்ரஸ் ஆக்சைடு கிடைக்கிறது. அதான் காப்பர் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது குப்ரஸ் ஆக்சைடு சிவப்பு நிறத்தில் கிடைக்கிறது. ஏன்றது தாமிரம் Cu, பின்றது குப்ரிக் ஆக்சைடு CuO, சின்றது குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. நன்றி. அடுத்த கொஸ்டின், ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது ஆக்சிஜனுடன் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைபுரிந்து Pயை உருவாக்கும். ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். ஏ மற்றும் பி என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை நிறம் கொண்டது. வெண்மையின் வெண்மை அப்படின்னு பார்த்தோன்னா அது அலுமினியம். நமக்கு தெரியும் வெள்ளி போன்ற வெண்மையான நிறத்தில் இருக்கிறது அலுமினியம் சொல்லுவோம். இந்த அலுமினியம் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலுமினியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 4 அலுமினியத்தை 3 ஆக்சிஜன் 2ஓட சேர்த்து 800 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா 2Al2O3 அலுமினியம் ஆக்சைடை கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை நிறம் கொண்ட உலோகம்னா அலுமினியம் போட போகிறோம். இந்த ஏவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜனோட சேர்த்து 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஹீட் பண்ணும்போது நமக்கு அலுமினியம் ஆக்சைடு அப்படின்ற பி ஒன்று கிடைக்கிறது. அப்போ ஏன்றது அலுமினியம், பி என்றது அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ துரு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். துரு என்பது என்ன, துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருகன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகின்றன. இரும்பு அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெரஸ் இரும்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து, காற்றுனா ஆக்சிஜன், இரும்பு Fe இரும்பு, ஆக்சிஜன் O, அடுத்து ஈரக்காற்றுடன். இது எத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதனால தான் எக்ஸ் போட்டிருக்காங்க. XH2O கொடுத்துருக்காங்க. இது வாட்டரு, இது ஆக்சிஜன், இது இரும்பு. இந்த ஈரக்காற்றுடன் சேர்ந்து பழுப்பு நிறமாக மாறுது. அது நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு, இதுதான் நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு உருவாக்குகின்றன.
இச்சேர்மமே துரு எனப்படும். இந்நிகழ்ச்சி துருப்பிடித்தல் எனப்படும். இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகின்றன. இச்சேர்மமே துரு எனப்படும். நிகழ்ச்சி துருப்பிடித்தல் எனப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ 4Fe + 3O2 + XH2O gives 2Fe2O3 பாயிண்ட் மறக்கக்கூடாது. XH2O அப்படின்ற நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகின்றன. இந்த கூற்று காரணத்தை பார்த்தீங்கன்னா, சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது. நம்ம தாமிர பாத்திரம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதை க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தோம்னா அதில் பச்சை கலரில் ஒரு லேயர் இருக்கும். அது கூற்றில் கொடுத்துருக்காங்க. காரணம் தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தாமிரங்கள் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்று காரணமும் சரி. கூற்று ஒரு வகையில் சரியாக இருக்குது, காரணம் ஒரு வகையில் சரியாக இருக்குது. ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை. இந்த காரணம் கூற்றுக்கான விளக்கங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுத்தப்படுத்தாத தாமிரம் பச்சை படலமாக உருவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்றது மேலே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான விளக்கம் இல்லை. இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக. ஈரமான காற்று, தண்ணீர், ஆக்சிஜன். இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக. ஈரமான காற்று, தண்ணீர், ஆக்சிஜன். இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு ஈரமான காற்றும் தண்ணீரும் ஆக்சிஜன் இருந்தால் இரும்பு என்ன பண்ணிடும் அப்படின்னா துருப்பிடிச்சிடும். இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஈரமான காற்று, தண்ணீர், ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்து அலுமினியத்தின் பயன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். அலுமினியம் வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. அலுமினியத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. மின் கம்பிகள் செய்ய பயன்படுகிறது. பெரிய அளவிலான மின் கம்பிகள் செய்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அலுமினியம் யூஸ் ஆகுது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்ய இது முக்கியமான விஷயமா இருக்குது. இது கேட்டிருக்காங்க. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுகிறது. அலுமினியம் வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. மின்கம்பிகள் செய்ய பயன்படுகிறது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அலுமினியம் யூஸ் ஆகுது. எப்படின்னாலும் இந்த அலுமினியத்தின் பயன்கள் இல்லாட்டி இரும்பின் பயன்கள், அலுமினியம் காப்பரோட பயன்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று 2 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுறாங்க. அதனால் படித்து வச்சுக்கோங்க. அலுமினியத்தின் பயன்கள் வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. மின் கம்பிகள் செய்ய பயன்படுகிறது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. அடுத்து என்னது தாமிர உலோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ரோமானியர்கள் தாமிரத்தை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா குப்புரம் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தாமிரத்துக்கு பேர் ரோமானியர்கள் குப்புரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைபரஸ் என்னும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதால் இவ்வாறு கூப்பிட்டுருக்காங்க. சைபரஸ் அப்படின்ற தீவிலிருந்து இந்த தாமிரம் எடுக்கப்பட்டதுனால இதை குப்புரம் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்டது, ரோமானியர்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காப்பரினுடைய முக்கியமான தாது என்ன அப்படின்னா காப்பர் பைரேட் கேட்பாங்க. காப்பரோட முக்கியமான தாது என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா காப்பர் பைரேட்டுன்னு சொல்ல தெரியணும். காப்பரின் முக்கியமான தாது என்னன்னு கேட்டாங்கன்னா காப்பர் பைரேட்டுன்னு சொல்ல தெரியணும். ஏன்னா காப்பர் பைரேட்டில் தாமிரம் 76% இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 76% தாமிரம் இத்தாதுவிலிருந்து கேறப்படுகிறது. அதனால தான் நம்ம என்னது காப்பர் பைரேட்லேருந்து 76% தாமிரம் பிரித்தெடுக்கிறதுனால காப்பர் பைரேட் காப்பரின் முக்கிய தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தாமிரத்தினுடைய பயன்கள். தாமிரம் காப்பரோட பயன் என்ன அப்படின்னா மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. மின் கம்பிகள், மின் உபகரணங்கள். மின் கம்பிகள்னால் நம்ம வயருக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன கம்பி இருக்குல்லையா, அது உருவாக்குறதுக்கு. மின் உபகரணங்கள் செய்வதற்கு மின்னோட்ட கம்பிகளுக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் செய்கிறதுக்கும் பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. காப்பரை வச்சு தான் கலோரிமீட்டர் உருவாக்குறோம். பாத்திரங்கள், தாமிர பாத்திரங்கள் பார்த்துருப்போம். நாணயங்கள் போன்றவை உருவாக்க பயன்படுகிறது. மின் முலாம் பூச பயன்படுகிறது. மின் முலாம்னா ஒரு உலோகத்தின் மேலே மற்றொரு உலோகம் பூசுவதற்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தாமிரம் யூஸ் ஆகுது. மின் முலாம் பூச பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகிறது. தங்கத்துக்கூடையும் வெள்ளிக்கூடையும் சேர்ந்து
உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் செய்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தாமிரம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாமிரத்தோட பயன்கள் தாமிர மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. மின்முலாம் பூச பயன்படுகின்றது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகின்றது. அடுத்து அலுமினியத்தோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம். வீட்டு பாத்திரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுகிறது. மின் கம்பிகள் செய்ய பயன்படுகிறது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்ய பயன்படுகிறதுன்னு பார்த்துருக்கோம். அலுமினியம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா புவித்தோட்டில் மிக செறிந்த அளவு காணப்படுகிறது. உலோகம் அலுமினியம் ஆகும். இதன் வினைப்படும் திறன் அதிகம். அதனால் சேர்ந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இது முக்கிய தாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாக்சைட் ஆகும். அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ஆகும். இத்தாதுவிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. பாக்சைட் அப்படின்ற தாதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இரும்பின் உலோகவியலில் பார்த்தோம்னா அலுமினியத்துக்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இரும்பு ஆகும். இவை என்னது இயற்கையில் இது ஆக்சைடு, சல்ஃபைடு மற்றும் கார்பனேட்டுகளாக கிடைக்கிறது. இரும்பின் தாதுவானது என்னதுன்னா ஹேமடைட். இரும்பின் முக்கியமான தாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேமடைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. Fe2O3 ஹேமடைட்டு தான் இரும்புடைய முக்கியமான தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு அலுமினியத்துக்கு அடுத்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. இது ஆக்சைடாகவும் சல்ஃபைடாகவும் கார்பனேட்டுகளாகவும் கிடைக்கிறது. இரும்பின் முக்கியமான தாது ஹேமடைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமடைட் முறையில் ஹேமடைட்டு தான் முக்கியமான இரும்போட தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரும்பின் வகைகள் மற்றும் பயன்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இரும்போட வகைகள் வார்ப்பிரும்பு, எக்கிரும்பு, தேனிரும்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக சொல்லலாம். இரும்பின் வகைகள் மற்றும் பயன்கள் வார்ப்பிரும்பு, எக்கிரும்பு, தேனிரும்புன்னு சொல்லலாம். வார்ப்பிரும்பு அப்படின்னா அதுல 2% 4% வரை 4.5% வரைக்கும் கார்பன் உடைய இரும்பு வார்பன். கார்பனோட அளவை பொறுத்து தான் அந்த இரும்பு வகைப்படுத்துகிறாங்க. 2-4.5% கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது வார்ப்பிரும்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்னென்னலாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டவ்வுகள், கழிவு நீர் குழாய்கள், ரேடியேட்டர்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் ஆகியவற்றை உருவாக்க பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்கு உருவாக்கணும்னா அதில் 0.25% 2 கார்பன் உடைய இரும்பு எக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மின்கடத்து கம்பிகள், டிவி அடுத்து கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகள் உருவாக்குவதற்கு எக்கு பயன்படுகிறது. தேனிரும்பு பார்த்தோம் அப்படின்னா 0.25% மேலே கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கூட கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது கம்பிச்சுருள் மேக் பண்ணுறதுக்கு, மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் ஆகியவற்றை செய்யறதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வார்ப்பிரும்புல கார்பனோட அளவு 2% 4.5% இருக்கணும். அடுத்து எக்கில் 0.2% 2% கார்பன் இருக்கும். அடுத்து தேனிரும்புல 0.25% கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனோட பயன்கள் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நன்றி.